விப்ரோல ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது 2024 to 25 வரைக்கும் இருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ப்ரோக்ராம்னா என்ன, இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த டிகிரிஸ் எல்லாம் வேணும், இதை பற்றி எனக்கு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ யூஜி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிஜி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் பிஜி பண்ணுறதுக்கு வந்து இல்லை என்னால் இப்போ பண்ண முடியாது, ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன் இருக்கலாம், அதனால என்னால் பிஜி வந்து ரெகுலரில் போய் பண்ண முடியாது, பட் டிஸ்டன்ஸில் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அப்படி டிஸ்டன்ஸில் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விப்ரோவோட ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம், அதாவது விஐஎல்பி. ஸோ இதுக்கு வந்து 2024 and 25 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 31. ஸோ யாராவது இந்த வீடியோ வந்து மே மந்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ இப்போ பார்க்கும்போதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ யூஜி படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பிஜி அவங்களே நம்மளை பண்ண வைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக இந்த வீடியோ பாருங்கள், இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இது ஓகே அப்படின்னா இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா May 31, இந்த மந்த் 31க்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். 18 டேஸில் இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் ஓப்பனில் இருக்காது. ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் 11:59 PM 31 நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ ஜாப் வந்து ஐடி ஜாப் தான். இப்போ விஷயம் என்னென்னா இது சிடிசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 15,488 rupees பர் மந்த் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இயருக்கும் உங்களுக்கு வந்து சிடிசி வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு எம்டெக் வந்து அங்கே உங்களை பண்ண வைப்பாங்க. ஸோ எம்டெக் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் நீங்கள் எம்டெக் பண்ணிட்டு இருப்பீங்க அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு 15,000 சொன்ன மாதிரி 488 வந்து இஎஸ்ஐ. தென் செகண்ட் இயர் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,000, இஎஸ்ஐக்கு வந்து 553. தென் தேர்ட் இயர் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 19,000, இஎஸ்ஐ வந்து 618. ஸோ ஃபோர்த் இயர் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது எவ்வளோனா 23,000. ஸோ அடிஷ்னல் போனஸ் ஜாயினிங் போனஸ் பார்த்தீங்கன்னா 75,000. இப்போ விஷயம் என்னென்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலான்னா ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பிசிஏ படிச்சுட்ருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுட்ருக்கேன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களை வந்து இவங்க ஹையர் எஜுகேஷன் அதாவது எம்டெக் வந்து படிக்க வைப்பாங்க, விப்ரோ வந்து ஸ்பான்சர் பண்ணி. ஹையர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா 10th நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ உங்கள் பர்சன்டேஜ் எதுவுமே மென்ஷன் பண்ணல, 10th 12th இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு. பாஸ் ஆகிருந்தாவே போதும் தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ கிராஜுவேஷன் யூஜி கிராஜுவேஷனில் 60% எடுத்துருக்கணும், அதாவது 6.0 சிஜிபிஏ நீங்கள் வந்து வச்சுருக்கணும் கம்ப்ளீட் பண்ணும்போது. இப்போ மேபி நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் போகும்போது கண்டிப்பாக 60 வந்துடும். ஸோ 60% இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா 2024 and 25. ஸோ குவாலிஃபிகேஷனுங்கும் போது பிசிஏ, தென் பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கலாம். அதே டைம் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஐடி, தென் எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ் இருந்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ அதர் க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்கூல் வந்து நீங்கள் ரெகுலரில் தான் போய் பண்ணியிருக்கணும் 10th and 12th. தென் டிஸ்டன்ஸில் போய் பண்ணியிருக்கிறது வந்து அலௌட் கிடையாது. தென் பேக்லாக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட்டாக இருக்கும், அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. பேக்லாக்ஸ்னால் அரியர்ஸ் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது. இப்போவே இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு 6th sem வரதுக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. தென் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிளியர் த பேக்லாக்ஸ் அலாங் வித் த 6th semester. நான் சொன்ன மாதிரி 6th semester வரதுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிடணும். தென் மேண்டட்டரியாக நீங்கள் கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களோட செமஸ்டரில் இருக்கணும். ஈவன் தோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபிசிக்ஸ்னால் கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கும். பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருக்கலாம், கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஒரு பேப்பராவது இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு செம்லையோ செகண்ட் செம்லையோ.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை படிச்சிருக்கணும். தென் பிஸ்னஸ் மேக்ஸு அப்ளைடு மேக்ஸ் வந்து அலௌட் கிடையாது, கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. கோர் மேத்தமெட்டிக்ஸ் தான் கிராஜுவேஷனில் அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. தென் கெரியர் கேப்புன்னு எஜுகேஷன் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா அது 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அலௌடு. இப்போ 10th நான் வந்து 12th வந்து இவ்வளோ ஒரு 1 இயர் கேப் இருக்குது, தென் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு இவ்வளோ இயர் கேப் இருக்குது அப்படின்னா அது வந்து 3 இயர் வரைக்கும் தான் எஜுகேஷனல் கேப் வந்து அலௌடு. தென் நோ கேப்ஸ் ஆர் அலௌட் இன் கிராஜுவேஷன். ஸோ கிராஜுவேஷன் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் வந்து செகண்ட் இயர் நான் ட்ராப் அவுட்டு, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து படித்தேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிராஜுவேஷன் கண்டினியூவாக 3 வருஷம்னா 3 வருஷம் போய் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் மித்த இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் அதர் க்ரைட்டீரியாஸுங்கும் போது. தென் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக 18 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும். டெஸ்ட் ப்ராசஸ் வந்து எப்படிங்கிறத அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிங்கன்னு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 80 மினிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது 1 hour 20 மினிட்ஸ் அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து 4 செக்ஷன்ஸாக அவங்க டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வேர்பல், அனலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ், தென் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட். ஸோ வேர்பல் வந்து 20 மினிட்ஸ், எல்லாருமே வந்து ஈச் 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் எல்லாத்துலேயுமே 20 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 4 செக்ஷனையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வாய்ஸ் அசஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, வேர்பல் சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படி வேர்ட்ஸில் போட்டு பேசுகிறீங்க, இதெல்லாம் பார்க்குறக்கு வாய்ஸ் அசஸ்மெண்ட். தென் பிஸ்னஸ் டிஸ்கஷன். செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டாலே வந்து நம்ம ஒரு 60-70% உள்ள போன மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும். தென் இந்த 3 ரவுண்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து மெயிலில் இல்லைனா நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களோ அது மூலமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஃபஸ்ட் இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து 60 months வரைக்கும் இருக்கும். அதாவது 60 மாதம் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும், வேறு எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் அங்கேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான் வெளியே வர முடியும். ஸோ இந்த ஒர்க் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டீங்கன்னா 60 months நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ண உங்களை எம்டெக் படிக்க வைப்பாங்க. தென் உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து ஒரு இயருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டைஃபன் வந்து ஒரு இயருக்கு உங்களுக்கு வேரி ஆகி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஜாயினிங் போனஸ் 75,000 கொடுப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் வெளில வர மாதிரி இருக்கும். ஒரு வேளை நடுவுலையே வெளியே வரீங்கன்னா, இல்லை நான் வந்து எம்டெக் முடிக்கிற வரைக்கும் அங்கேயே நான் ஒர்க் பண்ணுவேன், 60 months ஒர்க் பண்ணுவேன், சர்வீஸ் அக்ரிமெண்ட் முடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த சேலரி எல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக நீங்கள் வெளில வரும்போது லாஸ்ட்டாக நீங்கள் 23,000 வாங்குவீங்க, எம்டெக்குமே முடிச்சிருப்பீங்க, அங்கேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஜி படிச்சுட்டு நான் பிஜி படிக்கணும், அதுவும் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டே நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒர்க் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் வந்து விப்ரோவோடது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களே எம்டெக் படிக்க வைக்கிறாங்க, நம்ம தனியாக எம்டெக் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனில். பட் இவங்களே படிக்க வைக்கிறாங்கும் போது நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த அப்ளை நவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆல்ரெடி உங்ககிட்ட விப்ரோவில் நிறையா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த சூப்பர் செட் ப்ரோக்ராமில் இந்த என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அது லாகின் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு ஐடி ஜாப்ஸில் எந்த மாதிரி எல்லாம் வருது அப்படிங்கிறது அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.